சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? அவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஒருவங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாழைக்காய் தொட்டுக்க இந்த நீர் வை. அப்புறம் வந்து சோறு. அப்புறம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஒருவங்களே இன்னைக்கு. என்ன சாம்பார்னா செவ்வாய்க்கிழமை தானே இன்னைக்கு. செவ்வாய்க்கிழமை தான் இன்னைக்கு. எங்கே இருக்கு குட்டி கரண்டி? என்ன குழம்பு கரண்டியா காணும்? இல்லை இல்லை இது இல்லை, நீ இந்த மாங்காய் கரண்டி மாதிரி ஒன்று இருக்குமே, அதில் தான் அவருக்கு சாப்பாடு. இப்போ இது மேலே இருந்ததா? அந்த கரண்டியை காணும். இப்போ இருந்ததுண்ணா கணக்கு பாரு. பாரு அங்கே வச்சிருக்கா பாரு. முன்னாலே இருக்குது. அவ கண்ணு தெரியல. இங்க பாருங்க ஒருவங்களே, இதான் சாம்பார். மாங்காய், பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்ட சாம்பார். வாங்க ஒருவங்களே சாப்பிடலாம். இதான் மதிய சாப்பாடு. இங்க பாரு. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரசம். நீங்க காட்டு காட்டு இடையில இங்க காட்டு. இங்கிட்டு வா தட்டிங்க காட்டு. நான் சோறு வைக்கிறேன், அவங்க குழம்பு வைக்கிறாங்க. கேட்டு பா. இது நீ குழம்பு ஊத்து. நீனே நீ சாப்பாடு குழம்பு ஊத்து. ஒரே டைம்ல வேலை முடிஞ்சிடும். ஓரமா வை அண்ணியரா. சரி உனக்கு தானே தேவி. அது மாங்காய் சாம்பாரா? தனியா ஒரு பக்கமா ஊத்து. ஆளுக்கு ஒரு மாங்காய் வர மாதிரி போடுறேன். ஒரு ஓரமா ஊத்து. போதும் போதும் போதும். ரசமே தான் இருக்குன்றியா? ஏங்க இருக்கா? மரத்துல தான் இருக்குது. கேட்டு வாழைக்காய் இந்த ரசம் வச்சிருக்கல, அதை வச்சிருக்கா. மரத்துல தான் இருக்கும். இன்னொரு சின்ன தட்டு. இது யாருக்கு சோறு? முருங்காய் போடு. எனக்கு தான். இங்கேடுதா கொஞ்சோண்டு போட்டு தட்டை கூட. நான் தான் போடுங்க, அதான் கொஞ்சமா போடுங்க. நீ இங்கேடா போட்டு அண்ணி வந்து நான் போய் அதான் நாத்தனா யாருங்க? சரி நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ணி எனக்கு குழம்பு ஊத்தண்ணி. இந்தா நீ ஊத்தண்ணி. நான் சோறு தானே போடுறேன், உன் மேலே நான் செய்கிறேன். ஓகேவா? இந்தா லட்சுமிக்கு லட்சுமிக்கு அது வேறு நான் செய்ய. வாங்க ஒருவங்களே சாப்பிடலாம். எல்லாம் மதியம் சாப்பிட போறேன்னா அவங்க 2 பேரும் எப்போ வந்து சாப்பிடுவாங்க? கை கழுவுடுவாங்க. சாம்பார் உப்பு தான் போட்டுருக்கலாம். உப்பு எடுத்துட்டு வாண்டிரா. பொய்யை கட்டிச்சு ஆமாம். எனக்கு உப்பு கட்டிச்சு உப்பு எடுத்துட்டு வாடி. சரி விடு லட்சுமி, இப்போ உப்பு எடுத்துட்டு வா. பேர் கடைச்சில ஒருவங்களே இது லட்சுமி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி. அவ சாம்பார் நல்லா இருக்கு, ஆனால் வந்து உப்பு தான். சொல்லு சாம்பார் நல்லா இருக்கு ஒருவங்களே அப்படின்னு சொல்லு. சாம்பார் நல்லா இருக்கு ஒருவர்களே, நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். அப்படி சொல்லு. வேகமாக சொல்லலாம். அதான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கட்டச்சியா ஒவ்வொன்று சாப்பாடு. ஆனால் இந்த ஈ தொல்லை தாங்க முடியல. ஆயிடுச்சா இந்த கொட்டா வேலை செஞ்சாலும் செய்கிறோம். அநியாயம் அண்டி ஆயி வீட்டுலாம் இந்த அளவுக்கு இல்லை அண்ணியே. இப்போ இதில் மருந்து வச்சு விட்டுட்டோம்னா சரியா போயிடும் தெரியுமா? மறுபடிலாம் வராது ஈ. சும்மாவே நடந்துட்டு கிடக்குறான். உப்பு போட்டுக்கினா தான் நல்லா இருக்கும். உப்பை மித்தமாக போடு. இந்தா வச்சுக்க. சட்டில் சாப்பாடு கொடுக்க. இந்த அண்ணி உப்பு. அண்ணி ஆமாம், நம்ம நண்பர்கள்ரா அதெல்லாம். நம்மளை விட்டு எங்கே போவோம்? அங்கே போய் நின்று பார்க்கல இவளுக்கு தூக்கம் வராது. அங்கே எட்டி பார்க்குறேன். லட்சுமியா நல்லா நல்லா தெரியுமா? சூப்பராக தெரியுறீங்க. அண்ணன் வந்து இடுப்புக்கு கீழே தான் தெரியுறாரு. அவர்லாம் தெரிய வர. நீ வா. நான் தெரிஞ்சுனா நீலாம் இல்லை. வா லட்சுமி நீ வா. சூடாமணியாக தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. நான் அதெல்லாம் வளர்த்தா போவோம். போ அங்கே உட்காந்துக்க. கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க இல்லை நீ? ஏன் அந்த சோத்தை எடுத்து
பாரு கம்மியா போட்டிருக்கேன்டா. வாங்கிக்கிறான் திருப்பி. சரி பாயா நீ காட்டினியாக்கா சூடாமணியாக்கா? அதெல்லாம் இது காட்டு. இந்த பெட்ருவா என்னத்த காத்து என்ன வேணும்? தண்ணி குடிக்கிறாங்க சின்னது லட்சுமி இந்தா. வயத வர சும்மா வேலை விட்டுட்டு இருக்கோம் நம்ம. பாவம் அவளை எத்தனை வாடி என்ன எடுக்க சொல்றீங்க? இது சொம்புக்கா தேருக்கு டப்பா தேருக்கு சொம்புங்க மாடி. தண்ணி இருக்காதுல்ல? வா தேருக்கு பாரு. கிளாஸ்ல எடுத்து வந்து வச்சுக்கிட்டீங்களா? தேருக்கு இந்த டப்பாவில் மாமன் தண்ணி குடிச்சது இதில் கொடுத்துக்கும். இது கூட வந்துட்டேன். ஹரி போய் உட்கார அப்படி. போடா போ அங்க போ. ஏய் அண்ணன் கூட்டம் ஓட்டுங்க. வந்து நிக்கிறான் வாயை பார்த்துக்கிட்டு. அங்க உட்காரு. அங்க உட்காரு. இங்க வாயங்க. அங்க உட்காருங்க. இங்க என்ன இதெல்லாம் ஓட்டாம ஸ்கூட்டில் ஏறும். ஏறலன்னா திட்டும் வாயை திறந்து. இது அம்மா உனக்கு போட்டாமாம்மா சோறு வேணாமா? ஹை வீட்டு ஓட்டு போய் மண்ணை நண்டு விட்டு ஆமாண்டா. நாளைக்கு முட்டை வச்சு எடுத்து வந்து பண்ணியேன். நீ செவ்வாய்க்கிழமை தான் நான் எடுத்து வந்து. அக்கா பையன் வேற மேலே போட்டுருங்க. டெய்லி மாத்திரனா ஒன்று மாத்திரனா அதுதான். அது பொண்ணு கேட்குது. என் பையன் மாலை போட்டுருக்கானே என்னை நான் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காம்மா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே கறி ஆக்கிட்டு வந்துச்சு. அவன் ஹாஸ்டலில் நான்வெஜ் அது என்ன செவ்வாய்க்கிழமை போடுறாங்க? 2 நாள் வாரத்தில். ஹாஸ்டலுக்குலாம் கணக்கு இல்லை. கணக்கு இல்லை. ஏன்னா பிள்ளைங்க இல்லை ஊட்டச்சத்து குறைஞ்சிடும் அவங்க. ஈலாம் தவி போட்டாதீங்க. ஏன் நீ வீடியோவில் ஈ ஓட்டும்போது தெரியுது என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு நினைச்சு கேட்பாங்க. இப்படி நிறைய எட்ட போயிடும் நம்ம கை கால் ஆசையும் உப்பு போட்டீங்களா? தெரியாது. அந்த ஈலாம் உட்காந்து தெரிய மாட்டேங்க. இல்லை இல்லையே. உனக்கு அதுக்கு முன்னே ஊற்றியாச்சு. இல்லை இல்லை போட்ட உப்பு வேணாம் தான் வேணாம் சரி அப்புறம் கைக்கும் கட்சிதான். நீ உட்கார் நான் வந்து நீ உட்காரு நான் வந்து வாங்கிக்கிறேண்ணா. சத்திராச்சி சாப்பிட்டு வாங்கிட்டு. ரசம் பயிற்சியம்மா அண்ணி. இன்னும் கொஞ்சம் போடு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அது நீ அதில் போடுற அது யாரு என்ன சொல்லுது அதில் சாம்பார்லாம் தூக்கலாது. உப்பு கிட்ட ஊற்றினா உப்பு அதிகமாக இருக்குது.
தந்து எங்க சாம்பார் தந்து இப்பனியா சோறு போடு. ஆஹா ரசம் ஊற்றிக்கிறியா வேணா நான் விட்டுறேன் இன்னும் வேணா சாப்பிடுதா ஒன்று போதும் வாஷ் பண்ணிடலாம் ஒன்றெல்லாம் நான் தனியாக ஒன்று வைக்கிறது அம்மா நம்ம எப்போ மல்லாகட்டை எப்போ வருது காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு சின்ன வேலை மணியாசனுக்கு சின்ன வேலை இருக்குன்னாரு அது என்ன ஏதோ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க இப்போ கட்ட வைக்கலையாப்பா ஓ அதில் ஒரு மாசத்துல எடுத்துக்கலாம்னு ஐடியா கொஞ்சமா மாடு வேலையை பார்த்து போய் பார்த்து என்ன ஊற்றிக்கிறேன் அதான் நீ என்ன அதான் சொல்றாரு அண்ணா மலாட்டை போடணும் நம்ம திங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாங்களாம் யார் நீ தெரியாது ரசத்துக்கு வாங்கி விடு கொஞ்சம் வாங்கி ரசம் பச்சை மிளகாய் போட்டு வச்சாலே தனி வாசனை தான். அருமையாக இருக்கு சாப்பிட முடியலதா அதுக்குள்ளே பவுர் நின்றுது ஏன் ஒரு நம்மனா வீட்டுக்குலாம் இருக்காங்க வாய் ருசி கொண்டாங்குது பவுரு ருசி வேணாங்குது நின்றுச்சு வேணாம் போதும் வீட்டுக்கு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுன்னு அண்ணி நினைக்கும் இதெல்லாம் இதே நல்லா இருக்குன்றால இது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விளையாடு அப்படின்னு அது இவதான் சொல்றான்